எனது இனிய வணக்கம். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. நேர்களே, தற்போது நம்ம என்ன விஷயம் பார்க்க போகிறோம்னா, நம்முடைய 2026ஆம் ஆண்டு தமிழ் மாதத்தின் வைகாசி மாதம் உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்களை ஏற்படுத்த போகிறது. இந்த வைகாசி மாதம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நம்மளுடைய ஆங்கில மாத தேதி அடிப்படையில் 15/5/2026 வெள்ளிக்கிழமையில் வைகாசி மாதம் 1ஆம் தேதி ஆரம்பம். வெள்ளிக்கிழமையில் ஆரம்பம். எப்பவுமே ஒரு விஷயம் வெள்ளிக்கிழமையில் தொடக்கம் ஏற்பட்டால் ஆட்டோமேட்டிக்காக அந்த மாதம் சுக்கிரனின் ஆதிக்கம் அதிகமாக இருக்குங்கிறது கணக்கு. புரியுதா? அப்படி நினைக்கும் பொழுது இந்த மாதம் வைகாசி மாதம் பொதுவாகவே பார்த்திங்கன்னா சுப நிகழ்ச்சிக்கு மிகப்பெரிய உகந்த மாதம். ஒரு திருமணம் நடக்கணும்னா பெஸ்ட் அண்ட் பெஸ்ட்டாக வைகாசி மாதத்தை எடுத்துக்கணும். மாசி மாதம் தான் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குது. வைகாசியில் கெட்டிமலம் கொட்டாத ஊர் கிடையவே கிடையாது. எல்லா ஊர்களிலும் வைகாசி மாதத்தில் திருமணங்கள் அதிகமாக நடக்கும். அப்போ ஏற்கனவே வைகாசி மாதம் மிக சிறப்பு. இங்கே வெள்ளிக்கிழமை வைகாசி மாதம் தொடங்குறது மிக மிக சிறப்பு. அப்படிப்பட்ட தமிழ் மாதத்தில் அற்புதமான சுப நிகழ்ச்சிகளை நடத்தி கொடுக்கக்கூடிய இந்த வைகாசி மாதத்தில் கோச்சார கிரகங்கள், அதாவது சூரியனை மையமாக வச்சு தான் நம்ம எப்போயுமே சொல்லுவோம். ஸோ அப்படி பார்க்கும்போது சூரிய பகவான் பார்த்திங்கன்னா நம்முடைய வைகாசி மாதம் தொடக்கத்தில் எந்த ராசிக்குள்ளே இருப்பார் அப்படின்னா கரெக்டாக அவர் ரிஷப ராசிக்குள்ளே என்ட்ரி ஆகிறது தான் வைகாசி மாதம். ஓகேவா? ஸோ இப்படிப்பட்ட இந்த சுக்கிரனுடைய வீட்டுக்குள்ளே சூரியன் வரக்கூடிய இந்த அற்புதமான காலத்தில் நம்மளுடைய ராசிக்கு என்ன நடக்க போகுது அப்படின்னு எதிர்பார்ப்போடு காத்திருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் இந்த வைகாசி மாதத்தில் கோச்சார கிரகங்கள் கொடுக்கின்ற நன்மைகள் என்னென்னங்கிறத பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மகர ராசி அன்பர்களுக்கு காலச்சக்கரக்கு 10ஆம் இடம் அதிபதியோ சனி பகவான். வாழ்க்கையில் பல முயற்சிகள், பல தடுமாற்றங்கள், பல போராட்டங்கள், பல எதிர்வினையான விஷயங்கள், எல்லா செயல்பாடுகளிலுமே தான் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக தன்னுடைய இலக்கை மட்டும் நோக்கி போகக்கூடிய நபர்கள் தான் நீங்கள். ஆனால் நீங்கள் சரியான முறையில் சரியான பாதையை நோக்கி போகும்போது உங்களுக்கு கூடவே இருக்க உறவுகளால் ஏற்படும் அழுத்தம், பிரச்சனை, போராட்டம்லாம் சொல்ல மாளாது. அவ்வளோ அழுத்தங்கள் இருக்கும். ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் உங்களுடைய ராசிக்கு கோச்சார கிரகங்கள் இந்த மாதத்தில் உங்களுக்கு என்னென்ன மாற்றங்கள்லாம் கொடுக்க போகிறாங்க. இந்த வைகாசி மாதத்தில் மகர ராசிக்காரங்க என்னென்ன முன்னேற்றத்தெல்லாம் நீங்கள் சந்திக்க போகிறீங்கன்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா உங்களுடைய லைஃப் ஸ்டைலில் ஒரு சேமிப்பு சார்ந்த விஷயங்கள், ஒரு 50,000 சேர்த்து வைக்க வச்சிங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 40,000 சேர்த்து வச்சுருவீங்க. ஒரு 30,000 சேர்த்து வைக்க வச்சிங்கன்னா குறைஞ்சது 25,000 சேர்த்து வைப்பீங்க. அதாவது செலவெல்லாம் போக உங்களுடைய தொழில் அண்டு வேலை கால்குலேஷனை வச்சு பார்க்கும்போது ஒரு குறிப்பிட்ட தொகையாச்சும் நீங்கள் எதிர்பார்த்ததை விட சிறிதளவு குறைவாக எடுத்து வைக்கக்கூடிய பாக்கியம் கிரக ரீதியாக உண்டு. புதிய முதலீடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், புதியதாக பெரிய அமௌண்ட்டை கொண்டு போய் போட்டு இதை பெருசாக்கிடுவோமா, இந்த பில்டிங் இடிச்சுட்டு அடுத்து ஒரு பெருசாக பில்டிங் போட்டுருவோமா அப்படிங்கிற விஷயங்களில் கொஞ்சம் நிதானம் தேவை. அவசரப்படக்கூடாது. இது நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயந்தான். ஏன்னா மாட்டிக்கக்கூடாது. ஓகேவா? உங்களுக்கு என்ன தெரியும், உங்களுடைய வேலை, உங்களுடைய தொழில் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு என்ன தெரியுமோ அதற்கான தொகையை போட்டு தான் நீங்கள் செயல்படுத்தணும். அதை விட்டுட்டு மற்றவங்க சொல்கிறாங்க செஞ்சிங்கன்னா மகராசிக்காரங்க எப்போதுமே மற்றவங்க சொல்கிற கேட்டால் மாட்டிக்கிருவீங்க தான் அர்த்தம். ஓகேவா? அதில் கவனம். அதே போல் இந்த வீண் வாதங்கள், வீண் பிரச்சனைகள், வீண் போராட்டங்கள் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக டெலீட் ஆக போகுது. பக்காவாக பிளான் போட்டு செய்ய போகிறீங்க. அதில் பல விஷயங்களை வெற்றி பெறுவீங்கன்னு கூட சொல்லலாம். பிரச்சனையே இல்லாத அளவுக்கு வாழ்க்கையில் கோச்சார கிரகங்கள் இந்த மாதத்தில் உங்களுக்கு செயல்படுத்தி கொடுக்கும் என்பது உண்மை.
நம்முடைய மகர ராசி மாணவ செல்வங்கள் படிப்பில் வந்து வேறு லெவல், வேறு மாதிரி அப்படின்னு மார்க்கு பெறக்கூடிய வாய்ப்பு, எந்த போட்டியில் கலந்துக்கிட்டாலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புலாம் உங்களுக்கு சூப்பராக இருக்குது. நீங்கள் பண்ண வேண்டிய பல விஷயங்களில் சில விஷயம் அப்படின்னா, நீங்கள் வந்து பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா உங்களோட குடும்ப ரகசியங்கள் சார்ந்த விஷயங்களை எக்காரணத்தை கொண்டு வெளியே சொல்லக்கூடாது. நான் அவன்கிட்ட சொன்னேன், இவன்கிட்ட சொன்னேன், அப்படி சொன்னேன், எவங்கிட்டையும் சொல்லக்கூடாது. சொல்லாமல் கரெக்டாக நகர்த்தி கொண்டு போனீங்கன்னா உங்கள் லைஃப் சூப்பராக இருக்கும். எடுக்கிற விஷயங்கள் எல்லாமே வெற்றி மேலே வெற்றி தான் நம்ம கையிலே, வெள்ளி காசு என்றுமே எங்கள் பையிலே அப்படின்னு நீங்கள் பாட்டு பாட முடியும். கிரகங்கள் அதற்கான ஒரு ஆயுத்தம் ரெடி பண்ணிக்கும். உண்மையிலேயே எப்படி கடந்த காலங்களில் நீங்கள் கஷ்டப்பட்டது, பொருளாதார விஷயங்களை ஏமாந்தது, இதான் வெற்றி அப்படின்னு நினச்சி உங்களை குளிதள்ளி விட்டது எல்லாமே உண்மை என்றால், நான் சொல்லக்கூடிய இந்த விஷயமும் ஜம்மனி வெற்றி உண்டுங்கிறத சொல்லலாம். மகராசி என்பவர்களுக்கு உறுதியாக ஒரு மிகப்பெரிய மாற்றம் உண்டு. மருத்துவம் சார்ந்த செலவுகள் சற்று அதிகரிக்கும். அப்போ என்ன பண்ணணும், நீங்கள் உடல் ஆரோக்கியத்தில் கரெக்டாக கவனம் செலுத்தணும். ஏதாவது சின்ன பிரச்சனை வருதுன்னா உடனே என்ன பண்ணணும், ட்ரீட்மெண்ட் போயிடணும். நம்ம சிவாயம் அதை வந்து பிரச்சனை வந்தால் வந்துட்டு போகுது, ஹெல்த்தில் பிரச்சனை வந்துட்டு போகுது, பரவாயில்ல நம்ம சமாளிச்சிக்கலாம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நிறைய அழுத்தம். அப்புறம் அதுக்கு தனியாக ஒரு செலவுக்குன்னு ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு ஒரு தொகையை அடுத்த மாதம் எடுத்துக்க வேண்டியிருக்கும், ஒரு 2-3 மாதத்தில். புரியுதா உங்களுக்கு? ஸோ இதில் கவனமாக இருங்க. வார்த்தைகளை, ஒரு வார்த்தை மெல்லும் ஒரு வார்த்தை கொல்லுமாங்கள்ல, ஸோ அதே மாதிரி தான் வெளில போகிறதா கொல்ல போகிறதாங்கிறத யார் முடிவு பண்ண போகிறா? நீங்கள் நிதானமாக யோசித்து முடிவு பண்ணிங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி, மிகப்பெரிய மகிழ்ச்சி, மிகப்பெரிய போராட்டத்திலிருந்து நீங்கள் உங்களை காப்பாற்றி கொண்டு உங்கள் லைஃப் சூப்பராக இருக்கும், சிறப்பாக இருக்கும், மகிழ்ச்சியாக இருக்கும். மாற்றம் ஏற்றம் எல்லாமே மகரத்துக்கு வைகாசி மாதம் திருமணம் சார்ந்த விஷயங்கள், மகிழ்ச்சி சார்ந்த விஷயங்கள் அதிகமான மாற்றத்தை கிரகங்கள் கொடுக்கும் என்பது உண்மை. இவ்வளோ நேரம் மிக பொறுமையாக நிதானமாக கோச்சார கிரகங்கள் வைகாசி மாதத்தில் கொடுக்கின்ற நன்மைகளை பார்த்துருக்கீங்க. இப்போ உங்களுடைய ராசியில் நீங்கள் என்னென்ன விஷயங்களில் சிறப்படைய போகிறீங்க, என்னென்ன விஷயங்களில் நீங்கள் கவனமாக இருக்குங்கிறத பொதுவாக மாத பலன்கள் விஷயங்களில் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஓகேவா? இது வந்து பொதுவாகவே பொது பலன் தான். நான் திரும்ப திரும்ப சொல்கிறதுக்கு என்னென்னா, சார் எனக்கு அது நடக்கலை, சார் எனக்கு இது நடக்கலை, எனக்கு அப்படி இருக்கும், நான் இப்படி எல்லாம் நடக்கும். அதுக்கு உங்கள் சுயஜாதகம் ஃபஸ்ட்டு வேணும். ஓகேவா? ஸோ அப்போ பொது பலன் அப்படிங்கிறது, ஒரு மனிதன் வந்து பசியில் இருப்பார், ஒரு பெண்ணாக இருக்கட்டும் ஆணாக இருக்கட்டும், ரொம்ப பசி, சாப்பாடு சாப்பிடாம மிகப்பெரிய பசியில் இருக்கவங்களுக்கு அந்த ஊரில் ஹோட்டலே இல்லைன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் ஆண்டு ஹைவேல போய்க்கிறீங்க, ஹோட்டலே இல்லை, ஏதாவது ஒரு ஹோட்டல் வந்துடாதான் பார்த்துட்டே இருக்கும்போது அப்படியே ஒரு டீ கடை வரும். ஆஹா, டீ கடை வந்துச்சு, ஒரு காப்பியை குடிப்போம், ஒரு டீயை குடிப்போம், ஒரு பண்ணை வாங்கி சாப்பிடுவோம், பிஸ்கட் சாப்பிடுவோன்னு ஒரு சற்று தன்னுடைய ஹெல்த்துக்காக, வயிறு பசிக்காக அப்படி லைட்டாக சாப்பிட்டுட்டு உற்சாகமாக செல்லக்கூடிய சூழ்நிலை வருது பார்த்திங்களா? அதே மாதிரி தான் எதுவுமே நடக்கலை, எதுவுமே கிடைக்கலைங்கிற ஒரு நிலையில் இருக்கும்பொழுது அந்த கிரகங்கள், கோச்சார கிரகங்கள் என்ன பண்ணால், கவலைப்படாத நான் இருக்கேன் அப்படின்னு என்ன பண்ணும், திசா புத்தி சப்போர்ட் பண்ணாட்டையும் இவங்க கொஞ்சம் அப்படி எனர்ஜி கொடுப்பாங்க. நடக்கவே முடியல, எந்திரிச்சு நடந்து போ, ஓடவே முடியல, இப்போ ஓடு அப்படின்னு ஒரு ஜஸ்ட் ஒரு 20-30% உங்களுக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய சதவீதம் உறுதியாக நடக்கும். இதை தாண்டி உங்களுக்கு உங்களுடைய எதிர்காலம் சம்மந்தப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளை நீங்கள் துல்லியமாக தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டா, கடன் பிரச்சனையிலேருந்து வாழ்க்கையில் எல்லா விதமான பிரச்சனை, திருமண வாழ்க்கையிலேருந்து எல்லா விதமான பிரச்சனைக்கும் ஒவ்வொரு விதமான நபர்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு விதமான கேள்விகள் இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளை நீங்கள் துல்லியமாக தெரிஞ்சுக்கணுன்னு விரும்புகிறீங்க அப்படின்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய பெயர், பிறந்த தேதி, மாதம், வருடம், நேரம் தெளிவாக எடுத்து அனுப்புங்க. உங்களுடைய கேள்விகள் அனைத்துக்கும் கடந்த காலம், எதிர்காலம் இரண்டுக்கும் மிக துல்லியமாக உங்களுடைய சுய ஜாதகத்தை செக் பண்ணிட்டு
நான் சொல்ல ரெடியாக இருக்கேன். ஜாதகமே இல்லைங்க, என் பேர் மட்டும்தான் தெரியும், என்னோடய வயது குறிப்பிட்ட வயது தெரியும், ஸோ ஏன் எதிர்காலத்தை கணிக்க முடியுமா அப்படின்னு எதிர்பார்க்குற நேர்களாக நீங்கள் இருக்கீங்கன்னாலும் உறுதியாக பிரசனம் என்ற மிக துல்லியமான கருவி மூலமாக உங்களுடைய எதிர்காலத்தை கணிக்க முடியும். விருப்பப்படுற நபர்கள் தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா வளமும் பெற்று எப்பொழுதும் நீங்கள் மகிழ்ச்சியாக வாழ உங்களுக்கு வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் DJ சுந்தரபாண்டி. நன்றி, வணக்கம்.